ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கேம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்க்ஸல் எவால்ட் அப்படின்ற கேமோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். பார்ட் 6 கேம் பிளே. ஓகேவா கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கான் பாரு, இப்போ இவனை பிடிச்சி வச்சுருப்போம். மாப்பிள்ள பெட்ரடான். ஓகே, பேர் நல்லாயிருக்கு, பெட்ரடான். இவனை பார்த்தா எனக்கு என்ன மாதிரி தோணுதுன்னா, இந்த அவத்தாரில் ஒரு இது வரும் பார்த்துருக்கீங்களா கைஸ், பறக்கிறதுக்குன்னு ஒரு அனிமல் இருக்கும், அதே மாதிரியே இருக்குது. அது பேர் என்னமோ இக்ரான்னு என்னமோ வரும். ஓகே, என்னமோ கொடுத்துருக்கான் ஃப்ரீ கிஃப்டா. இவன் ஒருத்தன் இந்த ரெக்கார்டர் பையனை வச்சுட்டு அப்படி போடாங்க, இங்கே நில்லு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செல்லக்குட்டி. ஓகே, என்னது ப்ளூ பிரிண்ட் கம்போஸ்ட் பின். ஐ திங்க்கு நம்ம இது கிடச்சிச்சு. இப்போ ஃபார்ம் பண்ணிடலாமான்னு இருக்கேன். அதே அடுத்த வீடியோவில் ஃபார்மிங் பண்ணலாம். இந்த வீடியோனா அந்த பின்னாடி பக்கம் போனால் ரேப்டர் இருக்கான், ரேப்டர் பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இவனை பிடிச்சிக்கலாம். அங்கே பச்சின்னு இருக்குது, அதுவும் பிடிச்சாகணும். நிறையா விஷயம் இருக்குது, நான் பிடிச்சாகணும். சரிங்க, நான் தேவையில்லாத ஐட்டம்னா போய் தண்ணி பிடிச்சிட்டு அந்த பின்னாடி பக்கம் டேஞ்சரஸான ஒரு இடம் அங்கே பக்கம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு போகலாம். பேரசார் இருக்கானா? எங்கே என் பேரசார் அங்கேயே விட்டுன்ட்டேன்னா வழக்கம் போல் அவனை தூக்கியான்ட்டு வரதே கஷ்டமாக இருக்குது. சரிங்க, அவனை நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கடா இருக்க பேரசார்? பேரசார் எங்கே இருக்கீங்க? பராசார் ரெக்வஸ்ட்டு வா, அக்செப்ட். வராங்க, அவன் வரட்டும். அதுக்குள்ளே நான் போயிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெப்பன்ஸ் கொஞ்சம் தாறுமாறாக வச்சாகணும். இந்த பவ்வெல்லாம் நிறையா செஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? பேட் வச்சுருக்கானாடா? என் இன்வென்ட்ரியில் பேட் இருக்கா? பேட் இருக்குது, இது இருக்குது, கேக்ஸ் இருக்குது, ஆக்ஸ் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை. நான் எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு சுற்றுறேன்னு எனக்கு தெரில. நீலாம் தேவையில்லை, ட்ரான்ஸ்ஃபர் நீயும் தேவையில்லை. நார்கோபெரி தான் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இந்த நார்கோட்டிக் டிஷ்ஷுன்னு இருக்கும் பார்த்துங்க. இவன் மேலே எனக்கு பறக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது கேஸ் பார்த்தாலே. ஆனால் எனக்கு சேடல் பார்த்திங்கன்னா லெவல் 38 இருக்குது. இந்த மாதிரி நான் இன்னும் 2-3 லெவல் சேர்த்தணும். பரசார் இன்னும் வரல. எங்கே இருக்கான்? என்ன ட்ராப் ஆகுது? மின்னுதே, ட்ராப்பா? இவன் எங்கே போனான்னு வேறு தெரில. பேரசார் வந்துட்டியா? இன்னமாடா வர? என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு வரலையா? பெரசார் எவ்வளோதான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வந்துட்டான். எங்கே? ஓகே, பக்கத்துலேயே இருக்காங்க. சரிடா, பேரசார் ஹேஸ் பின் டெலிபோர்ட்டட் டு லேட்டேட். சரி, நீங்கள் இது இவனை வச்சுக்கலாம் இங்கே ஒரு நிமிஷம். அதுபடி இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத ஐட்டம். ஓகே, இது செய்யணும், இது பவுவெல்லாம் செய்யணும். அது நான் செஞ்சுட்டு வரேன். ஃப்ளிண்ட் இருக்கணுமே, அதுக்கு ஃப்ளிண்ட் வச்சுருப்பேன். 8 வச்சுருக்கேன். இல்லையே, உள்ளே நிறையா இருக்குமோ? உள்ளே இருக்கான்னு தெரில. நான் எங்கெங்கே எதை வச்சுருக்கேனே எனக்கு தெரில. சரி, இங்கே இருக்காடா தங்க? இருக்கா? 50 கிட்ட இருக்குது கைஸ். போதும் நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? இதே போதும். யாருது? ஒன்றும் இந்த சார்கோ பிடிக்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு பிடிக்க முடியல. ஓகே, இப்போ செய்வோம். எத்தனை இன்னும் என்ன தேவை? ஃபைபரு, தேட்ச் இருக்கும். ஃபைபர்லாம் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னும் 10 தான் இருக்கா? இல்லையே, நிறையா இருக்குமே. ஃபைபர் நிறையா வச்சுருப்பேன்டா பாருங்க. 2000 கிட்ட இருக்குது, 1500 கிட்ட, 1680 வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ செய்யலான்னா ஒரு எத்தனைனா ஒரு 20 கிட்ட வச்சுப்போம். 25 போதும். இதே போதும். சீக்கிரம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே போகலாமா கைஸ் நம்ம? சரி, தேவையில்லாத ஐட்டம்லாம் உள்ளே வச்சுருவோம். இப்போ பரவாயில்ல. போன டைம் என்னாச்சுன்னா லேக் அடிச்சிருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் லேக்கு. ஃபுட்டும் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் கைஸ். நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிப்ரேஷன். எவ்வளோ நேரமாக ஒரு 1/2 மணி நேரமாக விளாண்டு ஃபுட்டெல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டேன். தண்ணி எடுக்க மாட்டேனே. 8 மினிட் தண்ணி போயிட்டு ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்துடுவோம். நம்ம நேரம் பார்த்து மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா அங்கே போயிட்டு இந்த தண்ணி எப்படி தாங்க மாட்டேங்குது, ஏன் தெரில. கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அங்கே போயிட்டு நதியில் எதுவும் இங்கே நதி எதாவது தண்ணி தேங்கினா நல்லாயிருக்கும். அப்படி எதுவுமே இல்லை அந்த பக்கம்லாம். நான் மறுபடியும் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. சலுப்பாக இருக்குது, அது கடுப்பாக இருக்குது. இவனுக்கு தண்ணிலாம் தேவைப்படாது. சரி, போகலாமா மேலே? ஓகே கேஸ், பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரேப்டர் ஒருத்தர் இருக்கான். ரேப்டரும் அப்புறம் நான் இந்த எய்மில் தான் போகிறேன். அங்கே போய் வேறு எதாவது ஐடியா வந்துச்சுன்னா கூட பார்த்துக்கலாம்.
ரேப்டர் ஒருத்தர் இருக்கான். ரேப்டரு அப்புறம் அங்கே பச்சின்னு ஒருத்தர் இருப்பான் கைஸ். காட்டுறேன். அவன் இருப்பான். இங்கே எக்ஸ்ப்ளோர் நோட் ஒன்று இருந்துச்சு, எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எடுத்துட்டேன். அதை வச்சு தான் 2 லெவல் அப்கிரேட் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த கேம் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ நான் மட்டும் தனியாக கேம் விளையாடுறதுன்றது வேறு. இப்போ நான் யூடியூப்னு வந்தால் எப்படி சொல்லிட்டோம், எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் ஒரு கேம் விளையாட. என்ன திடீர்னு லேக் அடிக்கிறான். ஓகே, இப்போ நீட்டாக இருக்கான். ஓரளவு ஓடுது. என்ன எஃபிஎஸில் ஓடுறான்? 2 நிமிஷம். எவ்வளோடா இன்னைக்கு 30 எஃபிஎஸில் ஓடிட்டுருக்குறாங்க கைஸ். டேஞ்சரஸ் ஏரியாவா? ரைட்டு, நீ வரக்கூடாது இங்கே, நான் தான் போக போகிறேன். ஓகே, இப்போ நாம் எப்படின்னா கிங்கு மாதிரி போக போகிறோம். எப்படி போக போகிறோம்? கிங்கு மாதிரி. ஏமா அப்படி வந்தாலும் போட்டு பல்லெல்லாம் கழட்ட போகிறோம். இறங்கடா மாப்பிள்ள, இன்றைக்கி ஏமானா இருந்தாலும் பார்த்துடலாம். சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டுலாம் இருக்க முடியாது. எதுக்கு இங்கே என்ன அப்படி டேஞ்சரஸாக இருக்குது? இங்கே ஒரு தெரி இருக்கான், புரோசாரஸ். இங்கே இருக்கணும்டா, வெளி வந்து மாட்டிக்காத. அங்கே ஒரு ட்ரைக் இருக்கான். இங்கே தான் ரேப்டர் இருக்கான். இங்கே டிலோபோசாரஸ். ஓகே, யார்? ட்ரைக்கு டேஞ்சரஸாடா? நம்ம பையன்டா. ஏயா ட்ரைக்கை போய் டேஞ்சரஸ்ன்னு முதல் நீங்கள் தான்டா. இருங்க பார்ப்போம், இங்கே ஏதாவது வேஸ்ட்டு. அங்கே என்னமோ இருக்குது. வெயிட் அ மினிட். மங்கி இருக்குது. இதை பிடிக்கலாம். இது எப்படி பிடிக்கணும்னா, என்னது அது? பியோமியா. இவன் ஒஸ்ட்டு கேரக்டர் கேஸ். இவனை பிடிக்கிறது ஓட விடுவான் நல்லா. அங்கேயும் டேஞ்சரஸ்னு காமிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் கேஸ். அது டேஞ்சரஸ்னா இங்கே எதுவும் அப்படி இருக்காது. நானும் பார்த்துட்டேனே. இவங்க நான் கல் மேலே ஏறி பார்க்கலாம். இந்த கல் மேலே ஏறி மாப்பிள்ள. இவன் ஏறவும் மாட்டான், ஓடவும் மாட்டான், எதுனாலும் கடுப்பு ஏற்றுவாங்க. இவன் வேஸ்ட்டு, புத்திரிக்கு பயில்வான். ஏன்னா எதுக்குடா இருக்க? இருங்க, தெரிய வேறு இந்த பக்கம்தான் சுற்றிட்டு இருப்பான். அவன்கிட்ட சிக்கணும் முடிஞ்சோம். எங்கே அப்படி எதுவும் டேஞ்சரஸாக இருக்க மாதிரி தெரிலையே. இங்கே இருக்கு. அப்படி எதாவது டைனோசர் இருக்காடா? ஏய், இந்த பக்கம் ஏன்டா வர? ஒளிஞ்சிருந்தாங்க போகணும், கவர் எடுத்து தான் போகணும். யார் இது? சம்திங் வஸ்ட்லி ஹேவிங். என்னமோ அங்கே இருக்குது 2. என்ன டேஞ்சரஸு? இவனை டேஞ்சரஸுங்கிறியா? இவன் டேஞ்சரஸ் தான். இவன் தானா? இதோ அங்கே இருக்கான் பாருங்க, புரோசாரஸ். டப்பா மண்டையன். இவனை வந்து பிடிக்கிறது கஷ்டம். பாத்திர போகிறாங்க. பார்த்தானா செத்தோம். இந்த பக்கம்தான் வரான். அப்போ இவனை டேஞ்சரஸ்ன்னு சொல்ல போல. வாங்க, நான் ரேப்டர் இருக்க இடத்துக்கு போகிறேன். இவனை இந்த பக்கம்லாம் வந்தா அது யார்? ரேப்டரு. சுத்ரா. அவ்வளோதான், மாட்டினேன். என்ன அடிக்கிற? யாரை உட்காந்து அடிக்கிற? பேட் எடு, கட்டையடு. அடி, பின்பக்கம் தான் போய் அடிக்கணும் இவனை. அடி 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 அடிக்காதரா இருடா, வரண்டா. சும்மா தாவிக்கிட்டே இருப்பேன். உன்னையெல்லாம் அடிக்கிறது எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. வால்லே அடிப்போங்க. ஐயோ, இந்த பக்கம் எந்த டேஞ்சரஸும் இவன் ஸ்டே மாற வரைக்கும் வந்துடக்கூடாது. இந்தா 10 வச்சுக்க, 8 வச்சுக்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சீக்கிரம், டைம் ஆகும். இவன் அவ்வளோ ஒன்றும் ஒஸ்டெல்லாம் இல்லை. தண்ணி குடிச்சிக்கோ. தண்ணி இருக்கா? குடிச்சிக்கோ. எனக்கு யார்? இவன் எடுத்துப்போம் இப்போதைக்கு. இவன் சீக்கிரம் ஏறினானா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தில்லாக இருப்பேன். அப்படி யாரும் பக்கத்தில் இல்லை. இவனை தான் டேஞ்சரஸுங்குதா? பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச கலரில் தான் மாட்டியிருக்கான். எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல. ஒரு க்ரீனு ப்ளூ. யார்? தெரியா அப்படி போயிரு. இந்த பக்கம் மட்டும் வந்துடாத ப்ளீஸ். அந்த பக்கம் தான் ஒரு பெரிய டோடோ சுற்றிட்டுருக்கு. வேணா நீ அதை போய் தின்னுக்க. எவ்வளோ ஏறுதுன்னு வேறு தெரில. 18. ஓகே, அவ்வளோ ஒன்றும் ஸ்லோலாம் இல்லை. இவனுக்கு நார்கோட்டிக் டிஷ் தேவையே இல்லை கைஸ். நான் எதுக்கும் வைப்போம். இவனை மட்டும் டேம் பண்ணிட்டு அப்படியே போகிறோம், கிளம்பிடுறோம். ரேப்டரை பிடிச்சாச்சு கைஸ். ஆனால் இவனுக்கு பாதுகாக்கிறது எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது.
ஏன்னா இவனை பிடிக்கிறது கஷ்டம். சிக்கியிருக்கான். 10 நிமிஷம் ஆயிடுச்சா? அவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன். இதுங்க ரேப்டர் பிடிச்சாச்சு. இன்னொருத்தன் யாராவது அந்த அச்சின்னு இருப்பான் கைஸ், அவனை பிடிக்கணும். பவ் எடுத்துக்க, பவ்வும் யூஸ் பண்ணணும். பக்கத்தில் யாராவது வந்தால் ஒரே பொழிச்சுன்னு அடிக்கணும். ஓகே சீக்கிரம்டா, டைம் இல்லைடா, பயமாக இருக்குடா, ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. ஓகே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஏறுறான். கமான் இருங்க, நான் அப்புறம் நல்லா வந்தோடனே பார்க்குறேன். ட்ரைக்கு தான் இருக்காங்க. இன்னும் இப்போ எனக்கு கைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு திக் மூமெண்ட் ஓடிட்டுருக்கு. தெரியும் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க கைஸ். இவன் வேறு ரொம்ப லேட்டாக வரான். இந்த ஸ்பீடு பத்தாதே. நான் கொஞ்சம் போய் ஒளிஞ்சிக்கலாம் இப்போதைக்கு. நல்லா நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேஃப் ஆனால் தான் அவனை தான் பண்ண முடியும். எங்கே தெரியும் இங்கே இருக்கானா? இந்த பாறைக்கிட்ட ஒளிஞ்சா கரெக்டாக இருக்கும். இங்கே தான் கரெக்டாக இருக்கும் கேஸ். ப்ளீஸ் அப்படியே போயிடும். அந்த பக்கம் போ. அந்த பக்கம் தான் நிறைய மீட் சுற்றிட்டுருக்கு. பார்த்துட முடியே. இல்லை அவன் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. போட்டுக்கு ஒரு ராப்டர் பக்கத்தில் நின்னாங்க கைஸ். ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. இவன் வேறு இவனுக்கு வேறு மீட்டு 10 வேறு தெரில. அங்கிட்டு தான் இருக்கான். மீட்டு 10 தாடா இருக்குது. சீக்கிரம் நானா நல்லாயிருக்கும். எதுக்கும் நார்கோட்டிக் டிஷ் ஒன்று ஃபீடு பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்புறம் இங்கே ஸ்கீஸு ஏறி போச்சுன்னா எங்கே தெரியும். ஏன் ராப்டரை பார்க்குறத விட அவனை பார்க்குறது தான் பயமாக இருக்குது கேஸ். தெரிப்பையில் பிடிக்கலாம், பட் அந்த ட்ராங்க்யூஆரோ மட்டும் எனக்கு கிடைக்கணும். என்னாச்சு? எவ்வளோ வந்திருக்கு? லாஸ்ட் பீட்டா? ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. ஆமாம் லாஸ்ட் பீட்டு. இவனை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி ஓடிடலாம் கேஸ். நம்ம கரெக்டு. வந்துரு நீ பிடிச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடலாம். அப்படியே செம்மையாக இருக்காங்க கேஸ். எனக்கு பிடிச்சி ஒரே ஃபைட் சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப பயமாகவும் இருக்குது. வந்துட்டியா? எங்கே அவன் அங்கிட்டு இருக்கான். அவ்வளோ ஒன்றும் பயம் இல்லை. ஆனாலும் ஏன் பேச்சிலே உங்களுக்கு தெரியும் போலே பரசாரா. ஏன்டா போடான்ட்டு கடுப்பேத்தாதீங்கடா. தெரி வரான் தெரி வரான் பார்த்துறான் போலே. ராப்டர் கமான் ராப்டர், கிடிச்சு வச்சிடாத. கமான் ராப்டரு, என்னாச்சு? வா கமான், இங்கே வா வந்துரு ஒரே ஓட்டமாக ஓடிடலாம். வா ஓடு. வெரி குட் மேம். உன்னை ஃபஸ்ட்டு பேசிவில் போடுறேன். பேசிவில் வா, ஃபாலோ. இந்த இடத்துல தாங்க பியோமியான் இருக்குது. நம்ம ராப்டர் போய் அங்கே வீட்டில் வரைக்கும் விட்டுட்டு வரலான்னு ஐடியா இருக்குது. அப்புறம் இங்கே விட்டு ராப்டருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இவனையும் பிடிச்சி இவனும். ஏன்னா இவன் அடுத்த வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான். ராப்டர் அங்கே என்னடா விளாண்டுக்கிட்டு இருக்க? யார் அடிச்சிடா? வாங்க. என்னாச்சு? வர ஏன் இவ்வளோ லேக் ஆகிறான்னு தெரிலையே. நல்லா தாங்க போயிட்டுருந்தான். இவ்வளோ நாள் நல்லா தானே போனான். இந்த ரூட்டு தானே, வழி கரெக்டாக தானே போகிறேன். 8 மினிட் மேப் பார்த்துக்கலாமா? மேப்பு காமி. இப்படியே ஜிடிஏ மாதிரி இருக்குது கேஸ். மேப் பாருன்னு. ஓகே ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான், கரெக்டாக தான் வந்துட்டுருக்கேன். ஓகே கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். ஐயோ பயமாக இருக்குது கேஸ். ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் அவன் என்ன மாதிரி பண்ணிட்டான் கேஸ். வேறு லெவலாக பண்ணிட்டான் தலைவன். அவனை பிடிச்சே அவனுங்க கேஸ். எனக்கு மேலே ஒரு மாதிரி கண்ணாகவே இருக்குது. வா ராப்டர். பார்க்குறத பாருங்க. ரெட்டு கலரு. இவனுக்கு சேடல் பார்த்திங்கன்னா 18 வருது நமக்கு. ஒரே ஸ்டேட்டு தான் வீடு. எதுவும் பார்த்து வாடா. சரி நீ இப்போதைக்கு இதுலேயே இரு. வேணாம் அட்டாக் அசிஸ்ட்லேயே இரு. 2 கிரியேஷஸா? யார் பக்கத்தில் இருக்கா? ஐயோ பேரசாரு. வாடா மாப்பிள்ளை, மன்னிச்சிரு மாப்பிள்ளை மன்னிச்சிரு. நீ இருக்கிறத ஏன்டா இங்கே வந்து என்னடா முட்டையை போட்டு வச்சிருக்கிறேன்? ஏன்டா அருவு கட்டவனே? கொஞ்சம் காட்டுக்கார மாதிரி பேசுகிறேன். அருவு கட்டவன். இப்படி தான் காட்டிலலாம் பேசுவாங்க. அருவு கட்டவனே எங்கடா பண்ண? இருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஓகே பார்த்தா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஐ திங்க் இப்போதைக்கு அந்த பியோமியாவை பிடிக்க முடியாது. அவன் ஓடிடுவான் கேஸ். அவனுக்கு வேறு ஏதாவது பண்ணி தான் பிடிக்கணும். ரொம்ப வேகமாக ஓடுவான். ஓகே இவனை போட்டு பேசிவில் போட்டுருவோம். இங்கே அப்படி சமத்து புள்ளையாக நிற்கணும். எங்கள் மொக்கா ஏயா ஸ்டாப் 1. ஆனால் ராப்டர் பிடிச்சிட்டோம். ஒரு மாதிரி குசியாக இப்படி அவனை பார்க்குறதுலே பாருங்களேன், பேய் மாதிரி இருக்கான்.
ஐயோ லுக்கு வேறு லெவலில் இருக்குது. இருங்க நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டுன்னு பார்க்குறேன். தூங்கிதுக்குன்னா கேமில் கைஸ், கேமில் பார்த்திங்கன்னா கைஸ் இவன் வந்து ரெட் கலர் இல்லை ப்ரௌன் கலரு. இப்படி கீழே பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருப்பான். ஓகே நகத்தை பார்க்குறீங்களா? அவன்ட்டு ஒன்று காட்டுறேன், இங்கே பாருங்கள். நகத்தை பாருங்கள், பேய் மாதிரி வச்சுருக்குறாங்க கைஸ். இவனை பார்த்தாலே ஒரு மாதிரி ரக்கட்டாக இருக்குது. இவனுக்கு எப்படி பேர் வைக்கிறது? பேர் வைப்பாங்க. ஓகே வுட் யூ லைக் டு ஓப்பன் த ஆப் ஸ்டோர் டு அதெல்லாம் இல்லைங்க, போங்க சும்மா கொடுப்பேற்றிட்டு. இவனுக்கு நான் பேர் வைக்கணும் எப்படியாவது. லெவல் 2 தானா? ஐயோ சரி விடுங்க, நம்ம லெவலப் பண்ணிக்கலாம். லெவல் 2ன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இல்லைன்னா செம்ம கஷ்டமாயிடும். 140 கேஜி, இவன்ட்ட வெயிட் அதிகமாகவே இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே ஆன்செஸ்டரினா திஸ் ப்ரீவியஸ் பார்ட்டியில். ஓகே 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 கேஸ் பார்த்திங்கன்னா அப்படிங்க இங்கே எதுக்கு வாத்து மாதிரி இங்கே வேகம்லாம் வச்சுருக்குறான். சரி எனக்கு சேடில் எப்போன்னு பார்ப்போமா? சேடில் கிடச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்கும். இது நான் இந்த ஃபோட்டோகிராஃபி இது தான் முடிக்கணும்னு பார்க்குறேன். ஆமாம் நில்லுங்க, பியோமியாவும் இது தானே? அவன்கிட்ட போய்ட்டு இந்த பர்ஷூட்டை முடிச்சுட்டா என்ன சொல்கிறீங்க? இது மறந்துட்டு போச்சே. சரிங்க நான் இந்த பர்ஷூட்டை முடிச்சுட்டு வந்துடுறேன். காலையில் ஆனால் பர்ஷூட்டை முடிக்கலாம். ஓகே கேஸ் பார்த்திங்கன்னா இவனுக்கு சேடில் பார்த்தேனே எங்கேயோ இதோ 18 தான் கிடைக்கிது. 19 வரைக்கும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆர்க்கில் 135 லெவல் வரைக்கும் இருக்குது நல்லா. ஓகேவா? செயில் பில்லுன் நீ லெவல் 16. ஓகே தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் நம்ம செய்யலாம். லெவல் இது செய்ய முடியாது, 14 வரைக்கும். இதோ பச்சி சேடில் இருக்குது. ட்ரைக்கு இது நமக்கு எப்போ கிடைக்கும்? ஒரு லெவல் விட்டு அதுக்கு அடுத்த லெவல். ஓகே அடுத்த லெவலில் ஆர்மர்லாம் கிடைக்கிது. ஓகே கைஸ் போய் தண்ணிலாம் பிடிச்சி வச்சுக்கிறேன். ஓகே கொஞ்சம் ஏன் இவன் இப்படி லேக் ஆக மாட்டானே நம்ம பையன்? பார்த்திங்கன்னா ரேப்டர் கொல்ல மாசு கைஸ், அநியாயத்துக்கு வெறித்தனம். ஏன்டா நம்ம ஆளுங்க தான் கூட்டமாக தான் நிற்கிறாங்க, நீ மட்டும் ஏன் அங்கே போய் தனியாக உட்காந்துருக்கேன்? ட்ரைக்கு கார்போனிஸ்க்கு சேடில் செய்யலாம், ஆனால் அதுக்கு என்னமோ இது தேவைப்படுதுங்கிறான். அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிமெண்டிங் பேஸ்ட் அது நமக்கு நல்லா காய்ச்சி, என்னமோ கெரட்டின் தேவையாம். கெரட்டின்னா இப்போ இந்த சீமனம்பாங்கள்ல அது கைஸ், அது வேணுமா? அதை வச்சு இவன் என்ன பண்ண போகிறாங்க? நாங்கள் தண்ணிக்குள்ளே போவோம். ஐயோ விட்றா, மேலே ஏறுறா மேலே ஏறுறா. மீன்லாம் இருக்குது, பிரானா இருக்குது. இந்த பிரானா ஒஸ்ட்டு கைஸ், எப்போ பார்த்தாலும் வந்து கடிச்சிட்ருக்குறான். என்னாச்சு? ஓகே கைஸ் ஐ திங்க் கேமை விட்டு வெளியே வந்துடுச்சு. சரி கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. அதுவரை காத்துருங்கள், அதுவரை அடுத்த வீடியோவில் சந்திப்போமா. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஒஸ்ட் கேமர். பை கைஸ்.